வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 செகண்ட் கொடுத்துட்டு இப்போது பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் செட் ஆகிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் அதிகமாக இருக்கோ அந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கம்மி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓல்டு ஃபங்க்ன்ற எஃபெக்டை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்மிட்டேஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே அப்ளிகேஷனில் தான் இந்த ஓல்டு ஃபங்க்ன்ற எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால்மிட்டேஜே இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கால்மிட்டேஜை எப்படி ஸ்டெப் பண்ணுறீங்களோ அதே ஆப்பில் இந்த எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓல்டு ஃபங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் நாம் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஓல்டு ஃபங்கில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நான் சொன்ன மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமை வந்து செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வீடியோவில் சில டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் வீடியோஸை மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்து நீங்கள் A to Z வந்து எடிட் பண்ண முடியும். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிற அந்த எஃபெக்ட்ஸ் லைட் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு பார்க்க அது வந்து அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணி அந்த விக்னேட் ஆப்ஷனை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு -20 அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே அதே செட்டிங்ஸில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் PNGன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. அந்த ஃப்ரேமை வேணால் மேலே கொஞ்சம் தூக்கி கூட செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கிராப் பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும்,
அதை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும் கலர்ஃபுல்லாக. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீல் த மியூசிக்னு கொடுத்துருப்பேன். அதை வந்து இந்த மாதிரி கீழே கார்னரில் இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு கலர்ஃபுல்லாக. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.